வாழ்க நலத்துடன். இன்னைக்கு வந்து டே 84ங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, வெண்பூசணிக்காய் ஜூஸ் தாங்க குடிச்சேன். ஸோ வெண்பூசணிக்காய் ஜூஸ் ஒரே ஒரு நெல்லிக்காய் போட்டு குடிச்சேங்க. உங்க உடம்புக்கு வந்து வெண்பூசணிக்காய் ஜூஸ் சேருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடிங்க. இன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் மாரி இருந்தேங்க. ஸோ 2 வாழைப்பழத்தோட சாப்பிட்டேன். மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, கொஞ்சமா வந்து சாப்பாடு, எப்பயும் போல சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பாரு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு காய் இருக்கும் பார்த்தீங்களா, அத போட்டு இன்னைக்கு வச்சிருந்தேங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ எல்லாமே நெறைய காய் வச்சுட்டு, கொஞ்சமா சாப்பாடு போட்டு, நெறைய சாம்பார் ஊத்தி சாப்பிட்டோங்க. நல்லா ஃபில்லிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டயட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா வந்து, இந்த மாரி கொஞ்சமா சாப்பாடு போட்டு நெறைய காய் வச்சு, நெறைய குழம்பு ஊத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து நல்ல ஃபில்லிங்கா இருக்குங்க. இந்த சம்மருக்கு மறக்காம வந்து ஏதாவது மோரோ, ஏதோ ஒரு ஜூஸ் வந்து கண்டிப்பா குடிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமா மோர் குடிச்சேங்க. இன்னைக்கு பங்குனி உத்திரத்துக்காக நான் விரதம் இருந்தேங்க. வீடு தெரிய வந்து பழனி பஞ்சாமிர்தம் வந்து எங்க வீட்டுக்கு வந்துச்சுங்க. ஸோ ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ அந்த பஞ்சாமிர்தத்தையும் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணிட்டு, ஈவினிங் போல ஒரே ஒரு காஃபி குடிச்சு இன்னைக்கு நாள் வந்து நான் முடிச்சேங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன லைக்கும், ஷேரும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம், மோட்டிவேஷன் குடுக்குங்க. வாழ்க வளத்துடன்.